ஆக்டர் த்ரிஷாவை பற்றி சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்க ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது த்ரிஷாவுக்கு வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் கூட வந்து மேரேஜ் ஆகிடுச்சு. மேரேஜ் ஆகி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 4 குழந்தைக்கிட்ட இருக்குது. அந்த 4 குழந்தைக்கு 2 வயசு கிட்ட ஆகிடுச்சு. அவங்கள தான் பார்த்துட்ருக்காங்க. இனிமேல் வந்து சினிமா துறையில் அவங்க படம் எதுவும் நடிக்க மாட்டாங்க அப்படின்றத ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு ஆக்டர் த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ட் பண்ணி அவங்களுடைய சோஷியல் மீடியா பேஜில் ஒரு விஷயத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது த்ரிஷா வந்து சொல்லியிருக்காங்க, நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனை மேரேஜ் பண்ணிட்டேன், அதுவும் எனக்கு 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கிற ஒரு அரந்தியை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே காமெடியாக சிரிப்பாக மட்டும்தான் இருக்குது. இந்த பொய்யான செய்திகள் அதெல்லாமே ஒரு கட்டுக்கதையாக எனக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பொய்யான தகவல் பரப்புகிறவங்கள பார்த்தாவே எனக்கு ரொம்பவே சிரிப்பாக தான் இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றத த்ரிஷா வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே காமெடியாக வந்து சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் த்ரிஷாவுக்கு இன்னும் மேரேஜ் ஆகல, நான் படம் கண்டினியூவாக நடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்றதையும் த்ரிஷா வந்து சொல்லியிருக்காங்க. சில பேர் இந்த கருத்தை பார்த்ததுக்கப்புறமா, ஆமாம் நீ தான் வந்து விஜய் தானே மேரேஜ் பண்ணிக்க போகிற, நெக்ஸ்ட்டு நீ தானே விஜய் சிஎம் ஆனதுக்கப்புறம் நீ சிஎம் ஆக போகிற அப்படின்ற மாதிரியும் சில பேர் பொதுமக்கள் வந்து கருத்து கணிப்பில் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் அது எல்லாமே பொய்யான ஒரு தகவல் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். த்ரிஷா விஜய் இவங்க 2 பேருடைய சில கட்டுக்கதைகள் வந்துட்டு இருந்தாலும், அதாவது விஜய்க்கு டைவர்ஸ் ஆனதுக்கு முக்கியமான காரணம் த்ரிஷா அப்படின்னு தான் சொல்லியிருந்தாலும், இதெல்லாமே ஒரு பொய்யான தகவல் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷாவும் சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. நீங்கள் த்ரிஷா சொல்கிற விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.